அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூலை மாசம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆடி மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இத பார்த்து இந்த நம்பரை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இந்த நம்பரை சொல்லி எவ்வளவு பணம் கேட்டாலும் உடனடியா அது உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். அதே மாதிரி இது உங்க கூட இருந்தாலே போதுமானது. பணம் பல மடங்கா உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு கூடுதல் சிறப்பு. அதுலயும் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னமுமே விசேஷமானது. இது ஆடி மாசத்தோட முதல் வெள்ளி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 பணவசியத்துக்கான அற்புதமான பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரமா, இது உங்க கூடவே இருந்தாலே போதும், பணம் பல மடங்கு சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பொருளை பத்தி நான் சொல்ல போறேன். அடுத்ததா, இத பார்த்து இந்த நம்பரை சொல்லிட்டு எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லி இன்ஸ்டன்டா ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய இன்னொரு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த 2 பரிகாரத்தையும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற 2 பணவசியத்துக்கான பரிகாரத்தையும் இன்னைக்கு நைட்டு சுக்கிரஹோரை, அதாவது 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள செய்யுங்க. சப்போஸ் சுக்கிரஹோரை நேரத்தை தவற விட்டுட்டீங்க, உங்களால அந்த டைமை யூஸ் பண்ணிக்க முடியலன்னா பரவாயில்ல, சாயங்காலம் 5 மணியில இருந்து நைட்டு 12 மணிக்குள்ள இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். சுக்கிரஹோரை நேரத்துல செய்யும் போது இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதுமானது. உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்யுங்க. சரி, உங்ககிட்ட எந்த பொருள் இருந்தா பணம் பல மடங்கு சேரும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பட்டை தேவைப்படும். சுருள் பட்டையா இருந்தாலும் சரி, சாதாரண பட்டையா இருந்தாலும் சரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் கிட்ட உங்க வீட்டுல நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் உங்க மனசுக்குள்ள இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. கடன் தீரணும்னு நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய கிரபவாய் ஹீலிங் கோடோட ஃபெகு சிம்பலை சேர்த்து வரைஞ்சுக்கோங்க. இந்த கிரபவாய் ஹீலிங் கோட பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். அற்புதமான பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஃபெகு சிம்பலை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த ஃபெகு சிம்பல். இப்ப நீங்க எழுத வேண்டிய ஹீலிங் கோடும் சிம்பலும் ஸ்கிரீன்ல தெரியும். அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 1996211447. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 1996211447. இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. இந்த ஹீலிங் கோட எழுதினதுக்கு அப்புறமா பக்கத்துல அந்த ஃபெகு சிம்பலையும் வரைஞ்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க.
சப்போஸ் பட்டை உங்களுக்கு சின்ன சைஸ்ல கிடைச்சதுன்னா அந்த ஹீலிங் கோட் ஃபுல்லாவே ஒரே லைன்ல தான் எழுதணும். அந்த ஃபெகு சிம்பலை மட்டும் அடுத்த லைன்ல நீங்க எழுதிக்கலாம். ஹீலிங் கோட மடிச்செல்லாம் நீங்க எழுதக்கூடாது, ஒரே லைன்ல எழுதணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இடது கையில இந்த பட்டைய வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லலாம். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லுங்க. 2-3 நிமிஷம் நீங்க அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது. இதுக்கப்புறமா இந்த பட்டைய பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. இந்த பட்டை எப்பயுமே உங்க கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது உங்க பர்ஸ்ல எப்பயுமே இந்த பட்டைய நீங்க வச்சுக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் இந்த பட்டை அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு கால்படாத இடத்துல இந்த பட்டைய நீங்க தூக்கி போட்டுருங்க. திரும்பியும் அடுத்த தமிழ் மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை நாள்ல இதே மாதிரி எழுதி உங்க பர்ஸ்ல வைங்க. இந்த பட்டைக்கே பணவசிய சக்தி ரொம்ப அதிகம். அதுலயும் இந்த ஹீலிங் கோடும் ஃபெகு சிம்பலும் இன்னமுமே அற்புதமான பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இத பார்த்து இந்த நம்பரை சொல்லி எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும். அது என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அவசர பண தேவை இருக்கிறவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செஞ்சு பாருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் தீர இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்காதீங்க. எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்டா இந்த சிம்பல் நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 8080888800. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 8088888000. இந்த நம்பர் கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான பணவசியத்தை உடனடியாவே நமக்கு இந்த ஹீலிங் கோட் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க கையில எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே இந்த நம்பரையும் நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. வாய் விட்டு கூட சொல்லலாம், அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லலாம். உங்க மனசுக்கே போதும்னு தோணும். அது வரைக்கும் இந்த நம்பரை சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் அப்படியே இருக்கட்டும். நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா அப்படியே நீங்க விட்டுருங்க. மத்தபடி இந்த நம்பரை திரும்பி வரையணும்னெல்லாம் அவசியம் கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த 2வது பரிகாரம் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும். இதுவே அவசர தேவைக்கான பணத்தை நிச்சயமா உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். பணம் வர்றதுக்கான வழிகளை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.